உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கோவை மாவட்டம் காந்தி பார்க் அருகில் உள்ள மானாக்கா வீதியை சேர்ந்த திரு கணேஷ் அவர்களை நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்காரு. இவர் வந்து என்ன மாதிரி உதவி கேட்டு வந்திருக்காருன்னா, இவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கல்லீரலில் வந்து வீக்கம் அடைஞ்சு டெய்லியும் வந்து வாரம் ஒருக்கா ரெண்டு நாள் 3 நாளைக்கு ஒருக்கா அந்த நீர் எடுத்துகிட்டே இருந்திருக்காரு. இப்போ அதை சரி பண்ணுறோன்னா சித்த மருந்து தான் எடுத்தால் தான் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த சித்த மருந்தை கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு அதிகமாக செலவாகுது அப்படிங்கிறனால தொடர்ந்து அந்த சித்த மருந்தை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காரு. அதனால் நம்மகிட்ட உதவி கேட்க வந்திருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் குழந்தையும் 10வது முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து அதுக்கு மேலே அப்பாவோட உடல்நிலை சரியில்லைனால அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு. மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் தொழிலாளியாக இருக்காங்க. இந்த வருமானத்தை வச்சு அவங்களால வந்து அவருக்கு மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காரு. ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே மருத்துவ உதவி தேவைப்படுது. இந்த உதவியை வந்து நம்ம உறவுகள் அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பேர் முரளி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காந்தி பார்க்கிட்டேருந்து பேசுகிறேன். மானாக்கா வீதியில் எனக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் ஆரம்பத்தில் வெளியே பார்த்தேன். அப்புறம் இப்போ என்னால் எதுவும் பார்க்க முடியல. இப்போ ஜிஹெச்சில் தான் பார்த்துட்ருக்கிறேன். இப்போ ஜிஹெச்சில் பார்த்தா அங்கே நீர் மட்டும் எடுத்து விட்றாங்க, ஆனால் ரெடி ஆக மாட்டேங்குது. உதவுங்கிறவங்க மூலிமா எனக்கு ஏதாவது உதவி பண்ணி ரெடி பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்குது.